காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் கட்டிடங்கள் தரைமட்டமாகும் நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களின் அழுகுரல்களை கேட்கும்போது கொடிய வலியை தருவதாக மீட்புக் குழுவினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலின் தீவிர ராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனத்தின் காசாவில் உணவு பற்றாக்குறை மற்றும் மனித அத்துமீறல்கள் அரங்கேறுவது தொடர்கிறது. ராணுவ நடவடிக்கை காரணமாக உறவு, உடைமை என அனைத்தையும் இழந்து நிற்கும் காசா வாழ் மக்களுக்கு உண்ண முறையான உணவு கூட கிடைக்கவில்லை. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மோதல் கடந்த 2023 அக்டோபர் 7 தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை இந்த மோதலில் சுமார் 59,106 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. மேலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் இரக்கமின்றி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் காசாவில் இடிபாடுகளுக்குள் சிக்கி உள்ளவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என மீட்பு குழுவினர் வேதனை தெரிவித்து வருகின்றனர். கட்டட இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கிக் கொண்ட ஒருவர் தன்னை மீட்பதற்காக தன்னிடம் இருந்த செல்போன் மூலம் மீட்பு படையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். இடிபாடுகளுக்கு அடியில் தீயும் பற்றி எரிந்து கொண்டிருந்ததால் இடிபாடுகளின் நடுவே கடவுள் நீரை அனுப்பி தன்னை காப்பாற்றுவார் என அவர் கூறியுள்ளார். இந்த சூழலில் பாதுகாப்பு படையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் பலன் இல்லை என அவரது உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இடிபாடுகளுக்கு அடியில் பலரும் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்கள் உயிருடன் இருந்த போதிலும் காப்பாற்ற முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தீயில் கருகிய உடலை கூட தங்களால் மீட்க முடியவில்லை எனவும் 3 நாட்களாக தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததாகவும் வேதனையை பதிவு செய்கின்றனர். இஸ்ரேல் படைகள்தான் காசாவுக்கு மீட்பு குழு செல்வதை தடுப்பதாக கூறும் அதிகாரிகள் எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்துவதாகவும் இதனாலேயே ஆபத்தில் உள்ளவர்களை கூட மீட்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து உதவி கேட்டு அழுகுரல் கேட்கும் போதும் உதவி செய்ய முடியாமல் மிகவும் கொடிய வலியை அனுபவிக்கிறோம் என மீட்பு குழுவினர் கவலை தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக வாசுதேவன்.